யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி கட்டளை, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலேயும், தெற்கே தமிழ்நாடு தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் 24 மாநிலங்களிலேயும், நேபாள் நாட்டில் 6 மாநிலங்களிலே 178 பணித்தளங்கள் அமைத்து 168 மக்கள் இனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நமது இந்தியாவில் இதுவரையும் செய்த மிஷனரி ஊழியத்தின் விளைவாக 4750 பேர் ஞானஸ்நானம் பெற்று 567 கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக தேவனை ஆராதிக்கிறார்கள். 29 கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 22 கிராமங்களிலே ஆலய கட்டிட வேலைகள் நடைபெறுகிறது. 85 கிராமங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டிருக்கிறோம். கட்டியுள்ள ஆலயங்களிலே பழங்குடி விசுவாச பெண்களுக்கு சுய வருமானம் பெருக கம்ப்யூட்டர் டெய்லரிங் தொழிற்பயிற்சி கொடுக்கிறோம். கண்ணீரோடு வாழுகிற நமது தேசத்து குடிமக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஆராதிக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கு ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசத்தில் 7 விடுதிகள் அமைத்து குழந்தைகளுக்கு உணவு, உறைவிடம், கல்வி கொடுக்கிறோம். பகல் நேர பராமரிப்பு மூலம் 2 இடங்களிலே 148 குழந்தைகள் அங்கே பராமரிக்கப்படுகிறார்கள். மாதந்தோறும் ஆத்மாவை தேடி என்ற தமிழ் பத்திரிகை வெளியிடுகிறோம். மிஷன் இந்தியா 2030 ப்ராஜெக்ட் மூலமாக 100 மிஷன் சென்டர் உருவாக்கி, ஒரு சென்டர் மூலம் 100 உள்ளூர் மிஷனரி எழுப்பி, ஒரு உள்ளூர் மிஷனரி 10 சபை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தெளிவான திட்டத்தோடு தரிசனத்தோடு உழைக்கிறோம். SMPM இயக்கத்துடன் இணைந்து ஊழியம் செய்ய பயிற்சி பெற்ற அனுபவம் நிறைந்த மிஷனரிகள் சுமார் 322 பேர் விண்ணப்பித்து காத்திருக்கிறார்கள். 5000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கல்வி கற்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். கடந்த 2024 தேர்தலுக்கு பின் கிராமங்களில் நற்செய்தி அறிவிக்க ஆலயம் கட்ட திறந்த வாசல். கடந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே எந்த எதிர்ப்புமின்றி கிறிஸ்துமஸ் விழாக்களை நடத்தி 1,00,000 பேருக்கும் அதிகமானவர்களுக்கு நேரடியாக சுவிசேஷம் அறிவித்துள்ளோம். என்ன கேளும், ஜாதிகளையே உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் என்று வாக்கு பண்ணியுள்ள ஆண்டவர் மக்கள் இனங்களை நமக்கு தருகிறார். மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்திலே விந்திய சாத்புரா மலைத்தொடரிலே பீல், பௌரா என்ற ஆதிவாசி மக்கள் சுமார் 12 லட்சம் பேர் அடர்ந்த காடுகளிலே வாழுகிறார்கள். இம்மக்கள் நாங்கள் கடவுளுடைய சந்ததி என்று கூறுகிறார்கள். ஆதியிலே கடவுள் உலகத்தை படைத்தார். மனிதர்கள் கடவுளுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்ததாலே கடவுள் உலகத்தை அழிக்கும் போது எங்களுடைய குடும்பத்தாரை 8 பேரை பாதுகாத்து இந்த மலையிலே ஒரு போட் மூலமாக கொண்டு வந்து இறக்கினார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, 2030க்குள்ளாக இந்த மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 500 கிராமங்களிலே சபை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த பௌரா, பெயில் என மக்கள் பழங்குடி குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எழுதி வைத்து இந்த குழந்தைகள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், கட்சா ஆலயம் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷனரி ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய் தேவை. மிஷனரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையாக அவருடைய கல்விக்கு 1200 ரூபாய் வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு 90,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் இன்னும் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு ATG எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் நாம் பெற்றிருக்கிறோம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்த உங்களுடைய தீர்மானம் தான் என்ன? SMPM இயக்கத்தின் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை நேரடியாக அறிவிக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக எழுப்ப, குடும்பமாக தனிநபராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்னை திருவஞ்சேரி பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர்
42 17 80 20 691. ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, கனரா பேங்க், சென்னை சேலையூர் பிரான்ச். அக்கௌண்ட் நம்பர் 12 00 34 54 94 90. இவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் CNR P0005652. இவங்களுடைய தொலைபேசி எண் 9447375550 9043867550. அருமையானவர்களே, இன்றைக்கான நம்முடைய திருச்சபையில் நாம் சிந்திக்கிறது காரியங்கள் இந்நாள் நற்செய்தி சுவிசேஷ ஊழியத்திலே நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அருமையானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், விடியட்டும் என்று காத்திருப்போமே என்றால் குற்றம் நம்மேல் சுமரும். ஆகவே காத்திருக்க முடியாது, உடனடியாக செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நாங்கள் பல பகுதிகளில் இந்தியாவில் ஊழியம் செய்கிறோம். குஜராத்தில் ஒரு பணித்தளத்தில் அருமையானவர்களே அடக்கம் பண்ணுறதுக்காக அந்த பாடியை கொண்டு வந்து கட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு, பாடியை கடத்தியாச்சு, பாடிக்கு மேலேயும் கட்டை அடிக்க வச்சாச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பாடிக்காக அங்கே போய் அந்த கடைசி அடக்கத்துக்காக ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணும்போது அந்த கட்டை அப்படியே ஆடுறதை பார்க்குறாங்க. அருமையானவர்களே, ஆடுறதை பார்த்த உடனே ஒருவேளை உயிரோடு இருக்கானான்னு சொல்லி எல்லாம் எடுத்து பார்த்தா அப்படியே எழும்பி உட்காந்துட்டான். ஐயா, நான் நடந்தது சொல்கிறேன் பார்த்துங்க. எழுந்து உட்கார்ந்தவன் வேகமாக எழுந்து அவன் ஓடுறான். உடனே கையை பிடிச்சிட்டு கேட்டா, ஐயா, நான் இவ்வளவு நேரம் மரித்து போய் பரலோகத்தில் ஆண்டவரோடு இருந்தேன். அப்படி இருக்கிற நேரத்தில் நரகத்தில் படுற வேதனைகள், கண்ணீர், கவலைகளை என் கண்ணு முன்னாடி நான் காட்டினார் ஆண்டவர். அதனால தான் நான் இங்கே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற நேரத்துக்குள்ளே ஒருத்தன் நரகம் போயிடக்கூடாது, என் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இயேசுவே நான் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நான் தாமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டான். பார்த்துக்கு இப்போ யோசித்து பாருங்கள், இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற பிசாசின் வலைகளில் ஜனங்கள் விழுகிறதுக்கு முன்னாடி இந்த நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும். இந்த நற்செய்தி அறிவிக்கிற யார் மேலே விழுந்த கடமை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவனுடைய மனிதன் சொல்கிறாரு, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு, வாழ்க்கை என்பது தேவனை கண்டுகொள்வதற்கு, வாழ்க்கை என்பது தேவனை அனுபவிக்கிறதற்குங்கிறாரு. 3 காரியத்தை சொல்கிறாரு. இந்த வாழ்க்கைன்றது ரியல் லைஃப். நிறைய பேர் வெறுத்து போய் தான் ஓடிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் 90% பேர் வெறுத்து போய் ஓடுறாங்க. என் அன்புக்குரியவர்களே, எனக்கு 62 வயசு ஆச்சு. எனக்கு அந்த மாதிரி வெறுப்பு ஒரு நாளும் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, செய்ய வேண்டிய வேலை நரகத்துக்கு போகிற ஜனங்களை திருப்பி தேவராஜ்யத்து நேராக கொண்டு வரணும். இந்த வேலை நிறையா இருக்கு. இந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னும் நிறைய செய்யணுமே, அந்த துடிப்பு தான் இருந்துகிட்டு இருக்கே தவிர வாழ்க்கையில் வெறுப்பு கிடையாது. இல்லை, காரணம் என்னென்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அதை சாப்பிட்றதுனால, இயேசு கிறிஸ்துவை தினம் தினம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுனால. 3வது பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவம் இருக்கிறதுனால எப்படி ஆகில் இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, இதில் நம்முடைய பங்கெடுப்பு என்னவாக இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஏன்னா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவங்களுக்கு தான் அவனுடைய வேல்யூ தெரியும். பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்னு ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கார். இவர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இளம் வயதிலேயே கடவுளுக்கு பயந்தவர். பார்த்துடுங்க அன்புக்குரியவர்களே, இப்படி பயந்த அவருடைய வாழ்க்கையில் எப்படியாகிலும் ஒவ்வொருவரும் பாவமணி பெறணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப ஆசை. ஒரு முறை ஒருவன் கொலை செய்து விட்டான் என்கிற ஒரு குற்றச்சாட்டு அவருடைய டேபிளில் இருக்குது. அவனுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் மரண தண்டனை, அவன் செய்த தப்புக்கு சரியான தண்டனை. ஆனால் குடும்பத்தார் கருணை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இதை பல முறை யோசிக்கிறார் அவர். ஏன்னா அமெரிக்காவில் ஒவ்வொருவரும் பாவமணி பெறணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இவன் குற்றம் பண்ணிட்டான், இவனுக்கு தூக்கு தண்டனை சொல்லி சட்டப்படி கோர்ட்டு சொல்லிருச்சு. இப்போ இவனுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா நான் இதில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகளை அழைத்து அந்த குடும்பத்தாரெல்லாம் விசாரிக்க சொல்கிறார். எல்லாரும் விசாரித்து அப்படி ஒன்றும் கொலைகார குடும்பம் கிடையாது, ஏதோ எதேச்சியாக நடந்த ஒரு சம்பவம் இது. அப்படின்னா இவனுக்கு மனசாட்சிக்கு உட்பட்டு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி ஜெயிலர் மூலமாக அவன் கையில் போகுது. இவன் வழக்கம் போல் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு மரண வெறியோடு இருப்பான். அன்றைக்கி அந்த ஜெயிலரை பார்த்து, இந்த ஜனாதிபதியிலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்குன்னு அவன் சொல்கிறான்.
அந்த கொலைகாரன் எனக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்வதற்காக கடிதம் அனுப்பியிருக்கிறான் அப்படின்ற வார்த்தையை, சில கெட்ட வார்த்தையை பேசி அந்த கடிதத்தை வாங்கி கிழிச்ச முகத்தில் எரிஞ்சிடறான் பார்த்துக்கு. என் அன்புக்குரியவர்களே, அவனுக்கு பாவ மன்னிப்பு அவனை தேடி வந்துச்சு. இப்போ நிராகரித்து விட்டான். ஆகவே அந்த மன்னிப்பை என்ன செய்கிறதுன்னு சொல்லி அமெரிக்க மூத்த நீதிபதிகள், ரிட்டையர்ட் ஆனவங்கெல்லாம் கூடி பேசும்போது, ரிட்டையர்டான சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஒருத்தர் எழுப்பி சொன்னாராம், நம்ம ஜனாதிபதி மன்னிச்சிருக்கலாம், ஆனால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நபரால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதனால அந்த நபருக்கு ஏற்கனவே கோர்ட் தீர்மானித்தபடி 24 ஹவர்ஸுக்குள்ளே மரண தண்டனையை நிறைவேற்றுங்கள். என் அன்புக்குரியவர்களை பாருங்கள், இப்போ அந்த கொலைகாரன் அநியாயமாக சாவ போகிறான். எதுக்காக? கீழ்ப்படிதல் இல்லாத ஒரே காரணத்துக்காக, அவன் செய்த பாவத்துக்காக இல்லையே, அது மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆனால் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனம் இல்லையே. நம்ம நாட்டு மக்களுடைய நிலை அதானே இல்லை? எல்லாருடைய பாவத்தையும் இயேசு மன்னிச்சிட்டாரு. ஆனால் அதை உணர்ந்து கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லை? நம்ம சொந்த குடும்பத்தில் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கூட இந்த மன்னிப்பை இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கலாம். என் அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு இது ஒரு கடைசி சான்ஸாக இருக்கலாம் பார்த்துக்குங்க. ஆனால் விட்டுறாதீங்க. டிஎல் மோடி என்கிற பிரசங்கியார் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு. அன்னைக்கு பார்த்து அந்த மீட்டிங்கில் ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பாந்து உட்காந்துட்டான். அவருக்கு ஒரே பாரம், ஆண்டவரே இந்த பிள்ளை எப்படியாயிலும் ஒப்பு கொடுக்கணும், இங்கிருந்து போகும்போது ஒரு நடனக்காரியா அல்ல விசுவாசியாக போகணும். ஜோம் பண்ணிகிட்டே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் எழுத்து வார்த்தைப்படியே ஒவ்வொருவரும் ஜோம் பண்ண முன்ன வர்றாங்க. இந்த பிள்ளை முன்ன வர்றா. ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அதில் போச்சு, அம்மா வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுத்துருமா, இன்னொரு வாழ்க்கை கிடையாதுமா, இயேசுவுக்கு கொடுத்துரு, இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொல்கிறா, அங்கிள் நான் கொடுத்துறதான் வந்தேன், இன்னும் சில ப்ரோக்ராம்ஸ் கமிட் பண்ணியிருக்கேன், நான் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இயேசுக்கு, அம்மா முதல்ல கொடுத்துரு, அதன் பின்பு நீ ப்ரோக்ராமுக்கு போகலாமா, இயேசு உன்னை நேசிக்கிறார், உன் வாழ்க்கையை கொடுத்துரு சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஜெபம் பண்ண வந்தால் வேகமாக திரும்பி போயிட்டா பார்த்துடுங்க, மன கடினப்படுத்திக்கிட்டு. மோடிக்கு ரொம்ப வருத்தம். இந்த பிள்ளை மனசை கடினப்படுத்திட்டு போயிட்டாலே, கடவுளை அவளோட பேசும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாரையும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டு அவர் புறப்பட்டு காரில் போகிறாருங்க. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்க கூட்டமாக நிற்கிறாங்க. என்னன்னு சொல்லி ஜனங்களை விலைக்கு பார்த்தா, எந்த பிள்ளைய தேவாலயத்தில் வைத்து கடைசி எச்சரிப்பு கொடுத்தார் அந்த பிள்ளை, போன கார் அந்த மரத்தில் மோதி அந்த இடத்துல அப்படியே ரத்த வெள்ளமாக செத்து போய் கிடக்கிறான். அந்த இடத்துல போய் கத்தி சொன்னாராம், மகளே 1 மணி நேரத்துக்கு முன்னால் இயேசுவுக்கு உன் ஜீவத்தை கொடுத்துருமா, நான் உன்னை பரலோகத்தில் சந்திப்பேன்னு சொன்னேன்னே, இப்போ நான் உங்களை எங்கம்மா சந்திப்பேன், மகளே உன் வாழ்க்கையை இழந்துட்டியம்மா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்க நாள் விடியட்டும் என்று காத்திருப்போமே என்றால் குற்றம் நம்மேலே சுமரும். என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய கடமை இந்த நற்செய்தி பணியை செய்வதும், இந்த நற்செய்தி பணியை சப்போர்ட் பண்ணுறதும் நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமை பார்த்துக்குங்க. இதில் நம்முடைய பங்களிப்பு என்னன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். டாக்டர் சாமுவேல் கமலேசன் இளம் வயதாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் சென்னை புரசவாக்கம் மார்க்கெட்டில் எல்லா பொருளையும் வாங்கிட்டு கடைசியாக எலுமிச்சம்பழம் வாங்குறதுக்காக அந்த எலுமிச்சம்பழம் வாங்குகிற கடையில் நிற்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், தம்பி கமலேசன், இந்த இடத்துல நின்று நீ என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த இடத்துல நின்று ஒரு பாட்டு பாடுறாரு பார்த்துக்குங்க. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். அருமையானவர்கள், இப்படி பாடின உடனே அவர் குரல் பார்த்தீங்கன்னா சிம்ம குரல், அப்படியே வெண்கலம் மாதிரி சொன்னிக்குது. பல இடங்களில் வந்து மக்கள் திரளாக கூடிட்டாங்க. கூடினவர்களுக்கு இயேசு ரட்சகர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அவர் கூப்பிடுறாரு, கீழ்ப்படுதலோடு இயேசுவே ஆண்டவர்னு ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை சந்திக்க வேண்டும், நரகத்துக்கு போயிடாதீங்க, தெளிவாக வசனத்தை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓடிட்டார் பார்த்துடுங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்னொரு சான்ஸ் கிடைக்காது. இன்றைக்கி இந்த சத்தியத்தை சொல்லிடணும் அவ்வளோதான். அன்புக்குரியவர் இப்படி தைரியமாக சொன்னார். என் அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 101 எழுதியிருக்கு, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். என் அன்பானவர்களே, இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவரை கம்பீரமாய் பாட வேண்டும் என்பது வேத தீர்க்க தரிசனம் பார்த்துக்குங்க. அப்படின்னா இன்றைக்கி எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்தை வழிபடுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் வழி இதுதாங்கிறத சொல்லணுமே. என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே, ஸ்ரீடி ஸ்டட் என்ற
ஒரு தேவனுடைய மனிதர், பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர் பார்த்துக்குங்க. அவர் சொல்கிறாரு, நிறைய ஊழியர்களுக்கு பிரசங்கமே தேவாலயத்தில் மாத்திரம்தான். நிறைய ஊழியர்களுக்கு சில கிறிஸ்தவ வீடுகளை சந்தித்து காணிக்க பெறதில் மட்டுமே ஊழியமாக இருக்கு. ஆனால் எனக்கு நரகத்தின் வாசலில் நின்று நரகத்துக்கு போகிறவர்களை பரலோகத்துக்கு அழைத்து வர்ற ஊழியத்தை ஆண்டவர் என் கையில் தந்திருக்கிறார்னு சொல்கிறார். பார்த்துக்க என் அன்பான தேவ பிள்ளையே, உலகமே வஞ்சித்து போய் கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு நேராக ஜனங்கள் திரளாக போய், ஏன்னா அது திரளான விசாலமான பாதை. சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்த உண்மையாக கூட பார்த்துக்குங்க. ஒருத்தனுக்கு பரலோகம் போகிறதுக்கு ஆசை, ஆகவே போகிறான். அங்கே போனால் பேதுரு நிற்கிறாரு, தம்பி இங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம், இதை விட சந்தோஷமான இடம் இன்னொன்று இருக்குது, அதையும் பாருங்க, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் நேரே அங்கே போகிறாரு. அங்கே போனால் ஒரு 12 பொம்பளை பிள்ளைங்க வர்றாங்க. அவர் அப்படியே கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. பெரிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. அங்கே போனால் இன்னும் அழகான பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் விசிறி வச்சு அவருக்கு வீசுகிறாங்க. நிறைய மியூசிக், டான்ஸு, ஒரே மதுபானங்கள், ஒரே ஆட்டம் பாட்டம், சந்தோஷமாக இருக்குது. கற்றுடுங்க, ஒரே சிரிப்பு தாங்க முடியல வரால. அதே சந்தோஷத்தோடு வராரு. தம்பி பார்த்தீங்களா எப்படி இருக்குது சார்? பிரமாதம் சார், இப்படிப்பட்ட ஒரு இடத்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது சார், இதுதான் சார் உண்மையான சந்தோஷமான இடம். சரி சரி, இதையும் போய் கொஞ்சம் எட்டி பார்த்துருங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உள்ளே போகிறாரு. அங்கே அமைதியாக இருக்குது, ஆர்ப்பாட்டம் இல்லை, பொம்பளை பிள்ளைகளும் காணோம். அங்கே பிதாவாகிய தேவன் அமைதியாக உட்காந்துருக்காரு, இயேசுவானவர் உட்காந்துருக்காரு. மேலே பார்த்தா அப்படியே ஜொலிக்குது, கீழே எல்லாம் தங்கமாக தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. மியூசிக் ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆட்டம் பாட்டம் ரொம்ப இல்லை, ஆனால் அமைதியான ஆராதனை, அல்லேலியா சத்தம், எல்லாமே ரம்மியமாக இருக்குது. இல்லை அப்படியே கொஞ்சம் தூரம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வர, என்னப்பா ஒரு மாதிரி முகம் இருக்கேன்னு கேட்குறாரு பேதுரு. ஆமாம், இதை விட இது எவ்வளோ பெட்ரு பார்த்துடுங்க, இது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ இந்த மாதிரி ஹாப்பியாக இல்லையே. நான் அதனால் இங்கே சரி தம்பி அப்போ இங்கேயே போங்க. அன்புக்குரியவர்களே, அவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே ஒரு பெரிய கொடிய சங்கிலியை கொண்டு வந்து அவருடைய காலில் கட்டுறாங்க. 2 பேர் கையை பிடிச்சி இழுக்காங்க. அவங்களுடைய முகம் கோர முகமாக இருக்குது. உடனே கத்துறாரு, எப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேனே, எதெல்லாம் நீ ஏமாற்றிட்டீங்களா, அதெல்லாம் எங்கன்னு. உடனே உன்னை இந்த இடத்து வரவழைக்கிறதுக்காக நாங்கள் போட்ட தந்திர திட்டங்கள் தான் இதெல்லாம். இப்போ நீ வந்துட்ட, இனி வெளியே போக முடியாது, காலில் சங்கிலி கட்டாச்சு. ஆண்டவர் சொன்னார், அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கும், உங்களுடைய புழு உங்களுடைய சரீரத்தை நின்று கொண்டே இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இந்த அழுகையும் பற்கடிப்பான இடம் சாத்தானுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது. பார்த்துடுங்க, அங்கே மனுஷன் போகிறதுக்காக அல்ல. அதனால தான் இயேசு இந்த நரகத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி அடிக்கடி பிரசங்கம் பண்ணார். இல்லை அருமையானவர்களே, 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் குஷ்டரோகிகள் சொல்கிறாங்க, நான் செய்கிறது நியாயம் அல்ல, இன்னைக்கு அமைதியாக இருந்தால் குற்றம் நம்மேல சுமரும், குற்றம் நம்மேல சுமரும். குஷ்டரோகிகள்ங்க, குஷ்டரோகிகள், நல்லா கொஞ்சம் குஷ்டரோகிகள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்க? பட்டினி, பல நாட்கள் பட்டினி, சொந்த ஊருக்கு போனால் அங்கேயும் பட்டினி, சாப்பாடு எங்கே இருக்குது? சீரியர்களுடைய இராணுவத்தில் மனசுக்குள்ள தீர்மானம் இருக்கிறாங்க, ஒன்று செய்வோம், இங்கே இருந்தாலும் சாவோம், நம்ம பட்டணத்துக்குள்ளே போனாலும் சாவோம், எங்கே உணவு இருக்கிறதோ அங்கேயே போவோம், சீரியர்களுடைய இராணுவம் உயிரோடு வைத்தால் பிழைப்போம், இல்லை என்றால் சாவோம். வைராக்கியமான தீர்மானம். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் என்ன தீர்மானம் பண்ண போகிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இந்த குஷ்டரோகிகளுடைய தீர்மானம் என்ன? சீரியரோட இராணுவத்துக்குள்ளே போவோம். உள்ளே போனாங்க. அதில் போனால் ஏற்கனவே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆவது அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொன்னபடி ஆண்டவர் ஏராளமான அற்புதங்களை செய்திருந்தார். சீரிய படை வீரர்கள் உயிரை காத்து கொள்வதற்காக அவங்க வைத்திருந்த பொருட்கள், தங்கம், வெள்ளி, பொண்ணு, நகை, சாப்பாடு அப்படியே அவங்க இருந்த இடத்துல போட்டுட்டு உயிர் தப்புறக்க எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த குஷ்டரோகிகள் உள்ளே போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. பார்த்துக்குங்க என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, உங்களுடைய தீர்மானம் தெளிவான தீர்மானமாக இருக்கணும். பார்த்துக்குங்க, அரைங்குறையமாக இருக்கவே கூடாது. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஜான் அப்படின்ற ஒரு மிஷினரி, ஜான் பேட்டன், என் அன்புக்குரியவர்களே, இவருக்கு மிஷினரி அழைப்பு. அந்த சபையில் சோமண்ணி அவரை அனுப்புறதுக்காக எல்லாரும் அழுகிறாங்க. ஏன் தம்பி, உன் உடலை எல்லாரும் சாப்பிட்ருவாங்களே. ஒரு பெரியவர் சொல்கிறாரு, ஜான் நீ இந்த சபையில் எவ்வளோ சிறப்பாக ஊழியம் செய்திருக்கிற, உன்னைய போய் அந்த மில்லச்சர்கள் சாப்பிட்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன்னு சொல்லி கடைசியில் ஜான் பேட்டன் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிற விதத்தில் அவர் மைக்கு பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சுக்குங்க, உங்கள் எல்லாருடைய அன்பு அரவணைப்பு என்னை உற்சாகப்படுத்தாலாம், கடவுளின் கட்டளை அவருடைய அழைப்புக்கு
என்னால் கீழ்ப்படியாமல் இருக்க முடியாது. அதனால் புறப்பட்டு மிஷினரியாக போகிறேன். ஒன்று நினச்சிக்கிங்களேன், இங்கே இருந்தாலும் இந்த ஜான் பேட்டன் சாவான், அங்கே போனாலும் சாவான். இங்கே செத்தா மண்புழு சாப்பிடும், அங்கே சாத்தா அந்த மிளைச்சர்கள் சாப்பிடுகிறது. என்னங்க இருக்க நேரம்? என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, வாழ்க்கையில் எங்கே இருந்தாலும் சாவு தானே. அந்த சாவை அர்த்தமுள்ள சாவாக இருக்கணும்ல. அருமையானவர்களே, ஜான் பேட்டன் அந்த ஊருக்கு போகும்போது ஒருத்தர் கூட கிறிஸ்தவர்களே கிடையாது. ஆனால் அந்த தீவில் அவர் தன் முதிர் வயதில் சாகும்போது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவங்க ஒருத்தர் கூட கிடையாது. இதுதாங்க சரித்திர மாற்றம். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, எங்களுடைய சொந்த வட்டாரத்தில் ஒருத்தருக்குமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. மிஷினரிகள் வந்ததுனால தான் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி உயர்ந்த வாழ்வு பெற்றுடுங்க. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளை, மிஷினரிகள் வந்ததுனால உயர்ந்த ஆசீர்வாதங்கள். அதனால தான் ஸ்ரீமன் நீல் என்ற மிஷினரி சொல்லும்போது சொன்னார், நீ நிற்கிற பூமியை கொஞ்சம் தோண்டி பாரு. அவர் ஒரு பேராயர். அந்த இடத்துல மிஷினரியுடைய எலும்பு கூட இருக்கும். ஏன்னா நீ இன்றைக்கி நாகரிகமாக இருக்கிறதுக்கு, நல்ல படிப்பு படிச்சிருக்கிறதுக்கு, உயர்ந்த இடத்துல வாழ்கிறதுக்கு, உயர்ந்த அந்தஸ்தை பெற்றதுக்கு இந்த மிஷினரியுடைய எலும்பு கூட தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். பார்த்துங்க என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இது உண்மைதான் இல்லையா? நம்முடைய தீர்மானங்கள் என்ன? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களை, மிஷினரிகள் நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆதிவாசி பிள்ளைகள் படிக்க காத்திருக்காங்க. நிறைய கிராமங்களில் ஆலயம் கட்டுறது காத்திருக்காங்க. நம்முடைய தீர்மானங்கள் என்ன? சற்று யோசித்து பார்ப்போம். இந்த குஷ்டரோகிகள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா சாப்பிட்டு ஒழிச்சு வைக்கும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறாரு, நம்ம செய்கிறது நியாயம் இல்லை, நம்ம ஊரில் எல்லாரும் பட்னியாக கிடக்காங்க, இங்கே இவ்வளோ பொருள் இருக்குது. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, நம்ம செய்கிறது நியாயமா இல்லை? அன்னைக்கு அந்த லூக்கா 12 அதிகாரத்தில் ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தானே பைபிள் எழுதியிருக்குல்ல. நிறைய சொத்துக்களை சேர்த்தான், அதை சேகரித்து வைத்தான், நிறையா ரூம்ஸ் எல்லாம் கட்டுறாங்க, எல்லாம் தானியங்களால் நிரப்புகிறோம். அன்றைக்கி அவன் மனசில் என்ன பேசுனான்னா, என் ஆத்துமாவே, நீ அநேக ஆண்டு காலம் சாப்பிட்டு திருப்தியாகி நீ மகிழ்ச்சியாக இருந்து சொல்லி சொந்த ஆத்மாவோட பேசி மகிழ்ச்சியாக இருந்தானா. அப்போ பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்டது, மதிகேடனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமே என்றால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருக்காகும்? இல்லை, நேற்றைக்கு பேப்பரில் நான் வாசித்தேன் பார்த்துங்க. 22 வயசு தம்பி, அந்த வயசில் கல்யாணத்தவரை பண்ணிவிட்டான். அருமையானவர்களை, பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நல்ல பையன், கெட்ட பழக்கெல்லாம் கிடையாது, பேசிக்கிட்டே இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ குடித்தாங்க. டீ குடித்து முடிஞ்சோடனே லேசாக மயக்க நிலையை அடைஞ்சான். உடனே ஃப்ரெண்டு பக்கத்தில் இருந்தால அவசர அவசரமாக தூக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. டாக்டர் சொல்கிறான், அவன் செத்து போயிட்டான் ஐயா. இதாங்க வாழ்க்கை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையை போல் போயிடக்கூடாது. பார்த்துடுங்க, ஒரு காவியமாக ஆக வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே 6 அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது. இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உளுத்து போகிற பெட்டி தான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் இருக்கும்போது நாம் நம்முடைய தீர்மானங்களை தெளிவாக செயல்படுத்தும். ஒருவேளை குஷ்டரோகிகள் எதுக்குமே உதவாதவங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாச்சு, அவங்கள தள்ளப்பட்டாச்சு, யாராவது பிச்சை பெற்றால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. ஆனால் அவங்கள தான் தேவன் ஆசீர்வாதமாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயன்படுத்தினது போல், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் மூலம் உங்கள் குடும்பம், உங்கள் நாடு ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் ஒன்றை கவனிங்க, இந்த குஷ்டரோகிகள் ஒழிச்சு வச்ச மாதிரி நாமும் நம்முடைய சம்பாத்தியங்களை மறைச்சி தயவுசெய்து வைக்காதீங்க. அதில் குறைந்தபட்சம் தசம்பாவத்தையாவது எடுத்து கர்த்தருக்கு வைங்க. நான் எல்லா கோயிலையும் போனால் அடித்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், குறைந்தபட்சம் தசம்பாவத்தையாக கர்த்தருக்கு எடுத்து வையுங்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சம்பாத்தியத்தில் 10% கர்த்தர், என் பிள்ளைகள் 25% கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்காங்க. எடுத்து வைங்க. அது உங்களை செழிப்பான பாதையில் கொண்டு போகும். உங்கள் வீட்டில் மாவு குறையாது, உங்கள் வீட்டில் எண்ணெய் குறையாது, உங்கள் கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாள் வேலை செய்யும், உங்கள் வீட்டில் அரிசி ஆசீர்வாதமாக இருக்கும். பார்த்துங்க அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் அவனும் அவனுடைய அந்த அம்மாவும் ஒரே ஒரு ரொட்டி சொட்டு சாப்பிட போகிறாங்க. இல்லை, 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. எலியா தீர்க்கதரிசி, அம்மா அந்த ரொட்டி எனக்கு கொண்டு வாங்க. தீர்க்கதரிசி கேட்டார, கொண்டு போய் கொடுக்காங்க. பைபிள் எழுதியிருக்கு, அந்த நாட்டில் பஞ்சம் தீர்மட்டும், அந்த வீட்டில் எண்ணெயும் குறையலை, மாவும் குறையலை. உங்கள் வீட்லேயும் குறையாது. பார்த்துடுங்க அருமையானவர்களே, உங்கள் வீட்லேயும் குறையாது. அந்த அப்பையன் 2 மீன் 5 அப்பம் கொண்டு வந்தான்ல, இயேசுவானவர் கையில் கொடுத்தான், 5000 பேர் சாப்பிட்டாங்களே, மீதமாக எடுத்தாங்க, அவனும் சாப்பிட்டான். அதே மாதிரி நீங்களும் சாப்பிடுவீங்க. உங்கள் வீட்டில் மீதமானவைகள் இருக்கும். கர்த்தருக்காக உங்களுடைய தீர்மானங்கள் என்ன என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 16:2-3 சொல்லும்போது, தேவனே, என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர்,
என் செல்வம் உமக்கு வேண்டியதாக இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அல்லவோ அது வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது அரசர் தன்னை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறார். அதே போல் நாமும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். வெளி மாநிலங்களிலே, வெளி மாவட்டங்களிலே, பட்டணங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மிஷினரி பணி குறித்த முக்கியத்துவம், கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டிய முக்கியத்துவத்தை உணர்த்துங்க. பிள்ளைங்க பொறுப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் நல்லவர். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை நிறைவேற்றுகிறதுல இன்றைக்கு வசனத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாய் இருக்கும்படி, அவருடைய பிள்ளைகள் கர்த்தாய் இருக்கும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்ய. வெளி மாநிலங்களிலே, மாவட்டங்களிலே, பட்டணங்களிலே தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு மிஷினரி பணியை குறித்த பாரம், தரிசனம் ஆண்டவரே நீர் தாரும். எங்களுடைய சொந்த குடும்பத்தில் இந்த தரிசனம் இருக்கட்டும், பாரம் இருக்கட்டும். ஆண்டவரே, ஏனோ தானோ என்று சொல்லி ஒரு கிறிஸ்தவர்கள் கூட இல்லாதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த 1 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே தீர்க்கதரிசி சொன்னாரே, அதே போல் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்வீராக. அப்படியே நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல், பராமரிப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அருமையானவர்களே, 2030க்குள்ளாக இந்த மக்கள் மத்தியில் குறைந்தபட்சம் 1,00,000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து 500 கிராமங்களிலே சபை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு உழைக்கிறோம். இந்த பவுரா பெயில் என மக்கள் பழங்குடி குழந்தைகளுக்கு விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். இந்த விடுதி 15க்கு 10 என்கிற அளவில் கட்டுவதற்கு 1,00,000 ரூபாய் தேவை. உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் எழுதி வைத்து இந்த குழந்தைகள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கிராமங்களில் ஆலயங்கள் கட்ட 7 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம், கட்சா ஆலயம் கட்ட 2 லட்சம் ரூபாய் தேவை. ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் செய்ய 3000 ரூபாய் தேவை. மிஷினரி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600 ரூபாய் வாங்குகிறோம். முழுமையாக அவருடைய கல்விக்கு 1200 ரூபாய் வாங்குகிறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குவதற்கு 90,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் இன்னும் கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 ரூபாய் தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு நன்கொடைகளுக்கு ATG எக்ஸப்ஷன் சர்டிஃபிகேட் நாம் பெற்றிருக்கிறோம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டத்தை பயன்படுத்த உங்களுடைய தீர்மானம் தான் என்ன? SMBM இயக்கத்தின் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை நேரடியாக அறிவிக்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக எழுப்ப, குடும்பமாக, தனிநபராக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?